ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே 2 நேந்திரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நேந்திரப்பழம், அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கேஸு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கணும். இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துச்சு. நம்ம இடையில இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதோட கலரெல்லாம் நல்லா சேஞ்சாக வந்துட்டுருக்கு பாருங்கள், இதில் தெரியும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நான் இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பாருங்கள், இதில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகியது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 1 கை அளவுக்கு தேங்காய் போட போகிறேன். இது 1 கை அளவு தேங்காய் தான். இது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கை அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும் இல்லையா, அதனால் நம்ம இதே மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம். ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் ஒரே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு தான் நான் இதில் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னா மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.